ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டு பொங்கல் இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சி மாட்டெல்லாம் குளிப்பாட்டிட்டு கொம்புக்கு பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு சந்தன பொட்டு வச்சாச்சு. மாட்டுக்கு சந்தன பொட்டு வச்சுட்டு நம்ம மாலைலாம் வாங்கியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மாலையெல்லாம் மாட்டுக்கு ஒவ்வொரு மாட்டுக்காக போட்டு விட வேண்டியது தான். அதுக்கு பிறகு நம்ம பொங்கல் அன்னைக்கு நாள் நம்ம பொங்கல் வச்சுருப்போம்ல, அந்த பொங்கல் மாதிரியே இது மாட்டு தொழுவத்தில் வச்சு இன்றைக்கி பொங்கல் விடணும். அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு மாட்டுக்கு இன்றைக்கி சுற்றி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி போட்டு நம்ம எப்படி நம்மளுக்கு சூடங்காட்டுதோ அதே மாதிரி மாட்டுக்கு இன்றைக்கி முளத்தை கடுகு உப்பு எல்லாம் வச்சு மாட்டுக்கு நல்லா தடவி போட்டு தீ வச்சு அதை கொளுத்தி நம்ம மாடு வெளியே போகிற இடத்துல போட்டு நம்ம இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பொங்கல் விடுறதுக்கு பானை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அரிசியும் களைஞ்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பால் பொங்க வச்சு இனி அரிசி போட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பொங்கலுக்கு என்ன பண்ணீங்க? நான் நேற்றைக்கு பொங்கல் விட்டதை நான் வீடியோவாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்றைக்கு வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். நேற்றைக்கு ஒரு சில சூழ்நிலையால் என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அதனால நான் இன்றைக்கி மாட்டு பொங்கல் உள்ளதை ஃபுல் வீடியோவாக எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம அரிசியெல்லாம் களைஞ்சி தண்ணியெல்லாம் வச்சு ஃபுல்லாக கொஞ்சம் மேலே வரைக்கும் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம தீ போட டக்குன்னு பால் பொங்கும், சீக்கிரமாக நம்மளுக்கு பொங்கும். நம்ம அரிசி போட்டு சீக்கிரமாக இறக்கிடலாம். ஏற்கனவே நேற்றைக்கு பொங்கலுக்கு ரொம்ப லேட்டாகி வேலைலாம் முடித்து எல்லாம் பண்ணி இது பண்ணனால காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. எந்திரிச்சதே இன்றைக்கி லேட்டாகி தான் எந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு வேலை எல்லாமே லேட்டாகி தான் ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரமாக பண்ண முடியல. மாடு தோட்டத்துக்கு நம்ம பற்றிட்டு போகிறதுக்கும் லேட் ஆயாச்சு. மணியும் டைமும் ரொம்ப ஆயாச்சு. அதனால் சீக்கிரமாக பொங்கல் விட்டு முடிக்கணுன்னால நான் பால் பொங்கிறதுக்காண்டி பானை நிறைய கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் சீக்கிரம் பால் பொங்கி நம்ம அரிசி போட முடியும். அதனால் மேலே வரைக்கும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக அது பொங்கிடும். நம்மளுக்கு பால் பொங்கினோன்னா நம்ம அரிசி போட்டு சீக்கிரமாக வடித்து, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நிறைய நம்மளுக்கு வேலை இருக்குது. மாடு விஷயத்தில் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி மாட்டுக்கு தடவி எடுத்து போட்டு அது பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மாட்டுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நம்ம நாள் காக்காக்கு எப்படி நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி மாட்டுக்கு நம்ம படைச்சி வச்சுருக்க எல்லாமே நம்ம மாட்டுக்கும் வச்சு கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பொங்கல் விட்டு இறக்குதோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மாட்டுக்கும் சீக்கிரம் வச்சு தோட்டத்துக்கு பற்றிட்டு போயிடலாம். ஏன்னா பால் மாடுங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பற்றிட்டு போய் மேய வைக்கிறது நல்லது. பால் மாடாக இல்லாட்டாலுமே மாடு பசியில் இருக்கனால நம்ம வீட்டில் ரொம்ப நேரம் போடவும் முடியாது. மாட்டை சீக்கிரம் பொங்கணுன்னுட்டு ஓலையெல்லாம் நிறைய எடுத்து வச்சாச்சு. அது சீக்கிரமாக பொங்கி வர மாதிரியே இருக்குது. ஆனால் சீக்கிரமாக பொங்கவும் மாட்டேங்குது, என்னன்னு தெரில. அப்போ பொங்கிட்டு இப்போ தான் பொங்கி வருது. கீழே கொஞ்சம் பால் பொங்கவும் நான் ஆப்பி வச்சு கிண்டி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி 4 சைடும் விட்டுட்டேன். நீங்கள் மாடு வச்சுருக்கீங்களா? மாட்டு பொங்கல்லாம் நீங்களும் எப்படி கொண்டாடுங்கிறத கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு தேங்காய் பொங்கி வரவும் பால் பொங்கி வரவும் தேங்காவை உடச்சி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அது தேங்காய் நம்ம உடச்சி ஊற்றுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அரிசி போடணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணியை கோரிக்கிட்டேன். அப்புறம் பானையில் அரிசியை கையில் அள்ளிக்கிட்டு ஒரு 3 சுற்று சுற்றி அரிசியை உள்ளே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 கை அள்ளி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க எல்லாத்தையுமே போட சொன்னேன். எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் நான் நின்றுட்டு போட்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பசங்களாம் ஒவ்வொருத்தங்களாம் போட்டுட்டு இருந்தாங்க அரிசி. நான் போடுவேன் நீ போடுவேன்னு சொல்லி ஒவ்வொரு பசங்களாம் போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே பிள்ளைங்களை எழுப்பி குளிக்க வச்சு
விடா இதை பண்ணித்தா அதை பண்ணித்தா இதை செஞ்சுத்தான்னு கேட்கறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கு இந்த தீயிலே நாங்கள் வந்து பனங்கிழங்கு வந்து சுட்டு சாமிக்கு வைக்கிறதுக்காண்டி சுட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு மாட்டுக்கு சாம்பிராணிலாம் காணிக்கணும். ஃபுல் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம சாம்பிராணி காணிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சந்தனம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு மேலே இது பண்ணணும். மாடு சாம்பிராணி காணிக்கவுமே மாடு பயந்து அங்கேயும் போயிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நாட்டு மாடு மட்டும் அப்படி கொஞ்சம் பயப்படும், நல்லா பயந்துவே இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம விளக்கு முன்ன வச்சுருக்க எல்லாத்துக்குமே மாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம்னா அது அந்த இதெல்லாம் நம்ம விளக்கு முன்ன எடுத்து வச்சுட்டு சாமிக்கு மாட்டுக்கு சூடெல்லாம் காணிச்சு இது பண்ணணும். எல்லா மாட்டுக்குமே சூடம் காணிக்கிறது நல்லது. நம்ம சாமிக்கு எப்படி சூடம் காணிப்போம் அதே மாதிரி நம்ம மாடும் நம்மளுக்கு சாமி மாரி தான். நம்ம வந்து அதை ஒரு குலதெய்வம் மாதிரி தான் நம்மளுக்கு மாடும். ஏன்னா மாடு இருக்கனால அதில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு வருமானம், நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது. அதனால் நம்ம எப்படி நம்ம மாடை நம்ம பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி நம்மளும் நம்மளும் நல்லா இருப்போம். அதனால் மாட்டுக்கு ஒவ்வொரு வருஷம் வர மாட்டு பொங்கலுக்கு மாட்டை இப்படி நம்ம குளிப்பாட்டி அதுக்கு ஒரு மரியாதை பண்ணது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம சாமி முன்ன எடுத்து வச்சுருந்தோம்ல ஒவ்வொரு இலையிலையா அந்த இலையில உள்ள பிரசாதத்தெல்லாம் ஒவ்வொரு மாட்டுக்காக தாம்பளத்தில் வச்சு ஒவ்வொரு மாட்டுக்காக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்குறது வந்து மாடு நம்ம தட்டில் வச்சு கொடுக்குறத மாடு சாப்பிடும். ஒவ்வொரு மாட்டுக்கும் கொடுக்கணும். பழம் ஒரு இலையில பழம், கரும்பு, பனங்கிழங்கு, அதை வந்து அரிசியை வந்து நம்ம சர்க்கரை போட்டு விரவி வச்சுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு இலை சின்ன துண்டு இலையாக வெட்டி வச்சுட்டு அதில் வச்சு நம்ம மாட்டுக்கு படைக்கிறது நல்லது. மாடு நல்லா சாப்பிடும். இந்த மாடெல்லாம் நல்லா சாப்பிடும். நாட்டு மாடு தான் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடும். இந்த மாடுலாம் டக்குன்னு நம்ம கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இன்னும் கொடுத்தாலுமே அது சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மாட்டுக்குமே நம்ம இப்படி தட்டில் வச்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாடு சாப்பிடும். கண்ணுட்டியும் அதுக்குள்ளே கண்ணுட்டிக்கும் கொடுத்தோம். அதுவும் ஸ்பீடாக சாப்பிட்டுச்சு. விட்டா கையே கடிச்சிடும் பொழுது அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறத வந்து ஸ்பீடாக சாப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே லேட்டாகவும் ஆயாச்சு. மாடு நம்ம இன்னும் தோட்டத்துக்கு பற்றிட்டு போகல, லேட்டாகவும் ஆயாச்சு. அதனால் இது கொடுத்த வரைக்கும் இதுன்னுட்டு வயிறு நிறையன்னுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது. அடுத்தது என் பையன் கொடுத்தான். அவன் வந்து கையில் எடுத்து கொடுக்கறதுக்கு பயந்து தட்டோடி வச்சான். அது தட்டில் இருந்து அவ்வளோத்தையும் ஒவ்வொன்றா கீழே வரைக்கும் போட்டுகிட்டே இருந்துச்சு. திருப்பியும் எடுத்து வச்சு கொடுத்தான். அது நல்லா சாப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து போட்டு அது சாப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இனிப்பு வந்து மாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து சோறு எதுவும் மீதி வந்துச்சுன்னா நம்ம அதை மாட்டுக்கு கொடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம இனிப்பு பொருள் பாயாசம் அப்படிலாம் நம்ம வச்சோன்னா அது மாட்டுக்கு கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. இனிப்பு வந்து கொடுக்கக்கூடாது மாட்டுக்கு. நாட்டு மாடு பாவம், அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இருந்துச்சு. அது நேற்றுக்கெல்லாம் சாப்பிடவே இல்லை, தீவனம் ஒன்றுமே திங்கவே இல்லை. நேற்றுக்கு டாக்டர் கூப்பிட்டு வந்து ஊசி போட்டு விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் கொஞ்சம் அசைப்படவே செஞ்சிச்சு. நாட்டு மாடு மெதுவாக தான் சாப்பிட்டுச்சு, பழம் சாப்பிட்டுச்சு. அதுக்கு பிறகு சாப்பாடு ஒரு வாயாவது வாங்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு வாய் வாங்குச்சு. அதுக்கப்புறம் அது வாங்கலை, அது திங்கவே இல்லை. அது இதாவது வாங்குச்சு நேற்றுக்கெல்லாம் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. வைக்கல் போட்டும் திங்கவே இல்லை. தண்ணி வச்சிச்சு, தண்ணி கூட குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சோர்ந்துட்டு, நம்ம எப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம சோர்ந்து போயிருந்தோம், அதே மாதிரி மாடும் நல்லா சோர்ந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் மீதி இருந்ததை நான் வேறு மாட்டுக்கு தான் கொண்டு கொடுத்தேன். அது சாப்பிட முடியல. இவ்வளோ சாப்பிட்டதே ரொம்ப பெருசாக எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அது சரி சாப்பிட்ட வரைக்கும் போதுன்ட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.